நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருமிகு விஜயகிருஷ்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் இப்போ மும்முரமா நடந்துட்டு இருக்குது. வாக்குப்பதிவு அப்படிங்கிறது காலையில தொடங்கி இருக்குது. சூறாவளி பிரச்சாரம் அப்படிங்கிறது நேற்று நிறைவேறிருக்குது. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா தேர்தல் ஆன் கான்டெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலெக்ஷன். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா சமீபமாக, அதாவது கண்டினியூஸாக ஆஃப்டர் 2014 2014 அப்புறமேட்டு இந்த அதிகாரம், பொருளாதாரம், அரசியலில் மோனோப்ளைசேஷன், குவித்தல், அக்யூமுலேஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. அந்த நரேட்டிவ் 2024 அப்புறமேட்டும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்தது, அந்த இன்இக்வாலிட்டிஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது மகாராஷ்டிராவோட நரேட்டிவும் இந்த எக்கனாமிக் மோனோப்ளைசேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் மோனோப்ளைசேஷனுக்கு அகேன்ஸ்டான நரேட்டிவ் தான். இந்த எப்படி சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக பிஜேபி ஒரு நரேட்டிவ் சொல்லியிருக்காங்க, டுகெதர் வி ஆர் சேஃப்ன்றது. இது எப்படி பார்க்கணுன்னா, பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபியர்னுவாங்க. அதாவது மக்களை ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை, ஒரு பயத்தை உருவாக்கி தொடர்ந்து அந்த பயத்தை வச்சு அரசியல் செய்வாங்க. பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபியர். பிஜேபி இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபியரில் ஊறி அதை அரசியலுக்கு மையமாக வச்சு வளர்ந்த ஒரு கட்சி. குஜராத்தில் அதாவது கேஷுபாய் சிஎம்மாக இருந்த டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி கிராஜுவலாக அவங்க அந்த ஸ்டேட்டில் அவங்க ஸ்ட்ராங்காக அந்த ஃபுட்ஹோல்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபியர் தொடர்ச்சியாக இப்போவும் அதை தான் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பிரதமரோட பேச்சுகள், இப்போது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், டுகெதர் வி ஆர் சேஃப்ன்றது எப்படின்னா, இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது பயத்தை உண்டு பண்ண திரிப்பு, அதாவது மேனிப்புலேட்டிங் பீப்புள் அகேன்ஸ்ட் த பீப்புள். மக்களுக்கு எதிராக திருப்பும் முயற்சி தான். அதுக்கு அகேன்ஸ்டான ஒரு நெரேட்டிவ் எதுனா காங்கிரஸ் வைக்கிறது, பாலிட்டிக்ஸ் ஆஃப் பாஸ்பெரிட்டி. அதாவது மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா காங்கிரஸோட டைமில் தான் ஒரு அதீத வளர்ச்சி பெற்ற மாநிலமாக வந்தது மகாராஷ்டிராவில். ஆனால் இப்போ இந்த கடந்த 2.5 வருஷமாக, குறிப்பாக இந்த கடந்த 2.5 வருஷமாக பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆன சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் இப்போது சில ஆயிரம் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு 11 லட்சம் பேர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவோட ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவென்யூ டெஃபிசிட், அதுக்கப்புறம் க்ரோத் பர்சன்டேஜ் அதெல்லாம் ரொம்ப கம்பேரிசன் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் பார்க்கும்போது எல்லாமே தொடர்ந்து வீழ்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. இது என்னென்னா, இந்த கவர்மெண்ட் யாருக்கு செயல்படுறதுன்றது இருக்குது. பொதுவாகவே ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசாக இருக்கட்டும், இது சாதாரண மக்களுக்கான அரசாகவே இல்லை, என்றைக்குமே இருந்ததில்லை. 2014லையும் சரி, இப்போவும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி, இது சாதாரண மக்களுக்கான அரசாக இது இல்லை. காமனர்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. கண்டினியூஸாக பார்த்தோன்னா சாதாரண மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள சுரண்டி பெரும் பணக்காரர்களை, பெரும் முதலாளிகளை, க்ரானிக் கேபிட்டலிஸ்ட், வெறும் க்ரானிக் கேபிட்டல் மோனோப்ளைஸ், அதாவது இந்த குறிப்பிட்ட A1 A2 இவங்களை மட்டுமே, இவங்கள செழிப்பாக இவங்களை இன்னும் வளப்படுத்துறதுக்கு, இவங்களுக்கு இன்னும் பணத்தை தாரவாக்கிறதுக்கு தான் இந்த அரசு இருக்குது. அதற்கு எதிரான எலெக்ஷனாக தான் இது போயிட்டுருக்கு. இது குறிப்பாக இப்போ தாராவியில் அந்த சர்க்கிளில் 1 லட்சம் கோடி ஒரு கான்ட்ராக்டை அதானி குழுமத்துக்காக இவங்க கண்டினியூஸாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இதை தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதாவது லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. காமன் பீப்புளுக்கான பாலிட்டிக்ஸை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ரிசல்ட்ஸு 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸு பிஜேபிக்கும் சரி, மகாயுத்தின்ற அந்த அலைன்ஸ் பிஜேபி, என்சிபி, சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன், இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அடியாக தான் விழுந்திருக்கு. அது இன்னும் டென்ட் ஆகும், இன்னும் வேர்ஸ்ட் ஆகும். ஏன்னா இது அவங்களுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ரிஃப்டை க்ரியேட் பண்ணிச்சு. 2024 எலெக்ஷன் பிஜேபி அவங்க அந்த மகாயுத்தி அலைன்ஸ்குள்ளேயே ஒரு இன்டர்னல் ரிஃப்ட்டு. அதாவது ஒரு கட்டத்தில் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள், அஜித் பவார் அவர்கள், இவங்க எல்லாமே பிஜேபியோட நரேட்டிவ்னால தான், பிஜேபி அவங்க 400 பார் பிஜேபி இதனால தான் அவங்க தோல்வியே காரணம்னாங்க. இது கண்டினியூஸான அவங்க அதை ரிக்கவரும் ஆக முடியல, ஏன்னா மக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னா, அர்பன் நக்சல்ஸ்னு ஒரு டேர்ம் காயின் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஒரு விஷத்தனமான ஒரு விஷயம். இவங்க மக்கள், அதாவது ஒரு மக்களுக்கான அதிகாரம், மக்களுக்கான வளர்ச்சியை எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் தலைவர் அவர்கள் கான்ஸ்டியூஷன், த பாலிட்டிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதான், மக்களுக்கு கான்ஸ்டியூஷன் நம்ம ப்ரியாம்பிள் பார்த்தாலே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஈக்குவாலிட்டி, சமத்துவம்,
டெமோக்ரஸி, ஜனநாயகம், செக்குலரிசம், மதசார்பின்மை, இந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து வைக்கும்போது நீங்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி தெரியாதவங்க கான்ஸ்டியூஷனை வெறும் ஐடலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 2024 தோத்ததுக்கப்புறம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட தொடர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் உங்கள் வீழ்ச்சியில் கான்ஸ்டியூஷன் எடுத்து தலையில் முட்டிக்க வச்சார். அது எங்கள் தலைவரோட அரசியல், அவரோட மக்களுக்கான அரசியலோட விளைவாக உங்களுக்கு அந்த நிலைமை வருது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் கான்ஸ்டியூஷனை அவமதிக்கிற விதத்துலையும் எங்கள் தலைவர் அவர்களையும் இந்த தொடர்ந்து சமத்துவத்துக்கும் ஜனநாயகத்துக்குமாக குரல் கொடுக்குறவங்கள இந்த மாதிரி நீங்கள் டேக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. மக்கள்லாம் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. இது கண்டிப்பாக இன்னும் மோசமான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும் பிஜேபிக்கு. அவங்களுக்கு இதே போல தான் என்ன சொல்றது, நாடாளுமன்ற தேர்தல்லையுமே ஒரு கருத்து பரவுச்சு, பிஜேபி வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹரியானா தேர்தலையும் காங்கிரஸ் என்ன சொல்லுச்சுன்னா இந்த தேர்தலில் கட்டாயம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலையும் அதே மாதிரி தான் சொல்றீங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது? இல்லை, நீங்கள் லோக்சபா எலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு பக்கம் அது 3M ஃபேக்டர்னு சொன்னாங்க, ஒரு பக்கம் மணி, மிஷினரி மீன்ஸ் அவங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சர், ஒரு பவர்ஃபுல் மிஷினரிஸ், அதுக்கப்புறமேட்டு மோடின்ற ஃபேக்டர், அதுக்கப்புறம் மெயின்னா மீடியா சப்போர்ட், எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே அதை சொல்லிச்சு. இவங்க எல்லா பக்கமும் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், மீடியா சப்போர்ட், மணி சப்போர்ட், இது எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. வெறும் மக்கள் சப்போர்ட்டில் ஃபேஸ் பண்ணோம். அதாவது வந்து இந்தியா பிளாக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த டைமில் எவ்வளோ தூரம் இந்தியா கூட்டணியை வந்து தடுக்க முடியுமோ, அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸை, அவங்க மக்கள்கிட்ட ரீச் ஆகிறத எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணிங்க. கடைசியில் உங்களுக்கான நீங்கள் 400 பார் நரேட்டிவ் வச்சிங்க. அதாவது வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் ஒரு விஷயத்த சொன்னாங்க, 400 பார் அதாவது 400 சாத்தியமே இல்லை. பிஜேபி போன வாட்டி ஜெயிச்சதுக்கும் கீழே வந்தால் அது பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் டிஃபீட், பிலோ மெஜாரிட்டி போனாலே மாரல் டிஃபீட், அதுக்கு கீழே போனாலே உங்களுக்கு வந்து பிளண்டர் டிஃபீட்டுனாங்க. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது பிளண்டர் டிஃபீட், பிஜேபிக்கு இருக்கிறது வந்து பிளண்டர் டிஃபீட். அதில் வந்து 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் அ மாரல் விக்ட்ரி ஃபார் இந்தியா பிளாக். 2024 லோக்சபா எலெக்ஷன் டெஃபினெட்லி அ மாரல் விக்ட்ரி ஃபார் இந்தியா பிளாக். நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீ கண்டினியூஸாக நீங்கள் மக்களுக்கு எதிரான சட்டங்களை எடுத்துகிட்டு வரீங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், தமிழக முதல்வர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து உங்கள் பேக் ஃபுட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் எத்தனை பில், இது ஒரு சபிக்கப்பட்ட விக்ட்ரி தான், அது சபிக்கப்பட்ட வெற்றி தான். உங்களால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பேக் ஃபுட்டில் தான் போயிட்டே இருக்கீங்க. ஆப்வியஸாக இது 2000 இப்போ நடக்க. ஆனால் அவங்க நினச்சதை அவங்களால பண்ண முடியுதா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக என்ன பண்ண முடியுது இப்போ அவங்களால? இப்போது நீங்கள் பண்ண முடியுதுன்றது மீன்ஸ் நீங்கள் அதாவது வந்து ஒரு எதிர்கட்சியோட குரலை நீங்கள் இப்போவும் நசுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் எதிர்கட்சி அவர்களோட எதிர்கட்சிகளோட இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த லேட்ரல் என்ட்ரி, பல விஷயங்களில் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறீங்க. பட் எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு அகேன்ஸ்ட் ஆப்போசிஷன் வச்சுட்டே இருக்காங்க. அதனால் நீங்களும் ஒரு கட்டத்தில் ஸ்டால்மேட் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. இல்லை, அப்படி வந்துட்டு எதிர்ப்புகள் இருக்குது. அவங்களால இது ஒரு சபிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னாலும் கூட ஹரியானா தேர்தலில் வந்து அவங்க பெரும்பான்மையில் தானே ஜெயிச்சாங்க. இல்லை, ஹரியானா தேர்தலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் இருந்தது. ஹரியானா எலெக்ஷன்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரைஸ் கொடுத்தாங்க. ஓட் பர்சன்டேஜில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பல இடங்கள்லையும் மார்ஜினல் டிஃபிட் தான். காங்கிரஸோட ஓட் ஷேர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது ஒரு சில பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட், அவங்கக்கிட்ட அங்கே இருக்கிற அதிகார வர்க்கங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட சப்போர்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கே லோக்கல் ஒரு சில லோக்கல் காம்பினேஷன்ஸ்னால இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மணி பவர் மிகப்பெரிய ஃபேக்டராக ப்ளே பண்ணிச்சு. இன்னொன்று பாலிடிக்ஸ், அவங்க ரொம்ப இம்மாரலான பாலிடிக்ஸ் அதை பண்ணாங்க. ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் பல விஷயங்களை ட்ரை பண்ணாங்க. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஹரியானா ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட் தான். ஆனால் அதே டைமில் காஷ்மீரில் அவங்களுக்கு செட்பேக் தானே கிரியேட் ஆகிடுச்சு. வேற எந்த தேர்தலையுமே இல்லாத ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களால், பிரதமர் அவர்களால் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பும் மிகப்பெரிய முயற்சியும் எடுக்க நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறார் இந்த தேர்தலில். அவர் இவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போடுறதுக்கு எது காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எல்லாமே ஒரு சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் தான். பிஜேபி வீக் ஆகிட்டே இருக்காங்க, பிரதமர் மோடி அவர்களும் அவங்க வீக் ஆகிட்டே வராங்கன்றதோட சைன் தான். அதாவது வந்து அவங்களுக்கு வெற்றி கிட்ட இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது.
மக்கள் அவங்கள நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயே மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அவங்கள. உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற இந்த பவர், இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் சப்போர்ட், இந்த மாதிரி அன்எத்திக்கல் மீன்ஸில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்களே தவிர, அது அவங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சது. இன்னொன்று இப்போ நடக்கிற கண்டினியூஸாக நடக்கிற நெக்ஸஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செட்பேக்காக தான் இருக்குது. இவங்க கண்டினியூஸாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்றது எவ்வளோ ஒரு பொய்யான விஷயன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்றது ஒரு டம்மி இன்ஜின் கவர்மெண்ட்டாக இன்றைக்கி மக்களுக்கு தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் டெட் இன்ஜின் கவர்மெண்ட்டாக இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மகாராஷ்டிராலையும் சரி, மகாராஷ்டிராவில் உங்களால் வளர்ச்சி கொடுக்க முடியல. கடந்த 2.5 வருஷமாக சாதாரண மக்களுக்கான எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. கண்டினியூஸாக மகாராஷ்டிரா மக்களுக்கு செட்பேக்கு தான், வளர்ச்சி கிடையாது. அதே பக்கம் மணிப்பூர், ரீசெண்டாக இப்போ நடக்கிற மணிப்பூர் இஷ்யூ, நீங்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்றீங்க, வி ஆர் டுகெதர் வி ஆர் சேஃப்ன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வைக்கிறீங்க. மணிப்பூரில் யார் சேஃபாக இருக்கா, யார் டுகெதராக இருக்கா? இப்போ அதாவது வந்து நீங்கள் மணிப்பூரில் நடக்கிறது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்றதை மீறி ஒரு மனித மாண்புகளுக்கான பிரச்சனையாக தான் பார்க்கணும். டே டு டே இட் இஸ் டேர்னிங் டு அன் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ். மணிப்பூரோட இஷ்யூ வந்து நீங்கள் 1.5 வருஷமாக உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியல. அதை வந்து ஒரு செட்டில்மெண்ட் கூட, அது ஓரளவுக்கு அந்த இன்டென்சிட்டி, அதாவது அங்கே இருக்கிற பிரச்சனைகளை விட கொடுமைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதில் என்ன உங்களுக்கு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்காங்க? மணிப்பூரில் சேஃப்டி எங்கே இருக்குது? யாராக இருந்தாலும் சரி, மனித உயிர்கள் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. 230க்கு மேலே மக்கள் இறந்துருக்காங்க. 60,000 மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலமே என்னன்ற நிலமை ஒரு மிகப்பெரிய அந்த மாநிலத்தோட எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணல. இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ். இந்த நீங்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தது உண்மையிலே டெட் இன்ஜின் கவர்மெண்ட்டாக தான் இருக்குது இது வரைக்கும். இதெல்லாம் மக்கள் கண்டினியூஸாக பார்த்துனே வராங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது மக்கள் நடுவில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற விதமாக தான் எங்கள் தலைவர் அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திராவுடைய நியாய யாத்திரா 2வது இதை வந்து மணிப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார். அதாவது இந்திய ஒற்றுமை கண்டிப்பாக இன்றைக்கி மணிப்பூர்லேருந்து நம்ம தொடங்கணும். மக்களுக்கு நடுவில் இந்த ஒற்றுமை வேணும், அமைதி வேணும். இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஃபியர், ஒரு பயத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, அந்த பயத்தை நம்ம அன்பினால் முறியடிக்கணுன்றதுக்காக எங்கள் தலைவர் அங்கேருந்து தொடங்கினார். இந்த கவர்மெண்ட்ஸ் மணிப்பூரில் எப்படி ஃபெயில் ஆகிடுச்சோ அதே மாதிரி இன்றைக்கி மகாராஷ்டிராலையும் ஃபெயில், கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் தான். தானே மே மாதத்துலேருந்து எப்படி இதே மாதிரியான கருத்து தானே போய்கிட்டு இருக்குது. ஆட்சி கவலும் என்ன சொல்கிறது, இந்த கவர்மெண்ட் ரொம்ப காலம் நீடிக்காது அப்படின்னு பல்வேறு வகையான கருத்து சொல்லிட்டு தானே இருக்கீங்க. இல்லை, கவர்னன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஒரு அன்எத்திக்கல் எப்படி சொல்கிறது, ஒரு இல்லிசிட் மீன்ஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் ஒரு அரசு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் ஒரு அரசு. நீங்கள் வெறும் நாங்கள் அதிகாரத்தை வச்சுட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய அதிகாரம் யாருன்னா மக்கள் தான். ஆனால் இன்றைக்கி மக்கள் அதிகாரம் உங்களுக்கு அது எதிராக தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து இந்த எலெக்ஷன், இந்த மேனிப்புலேஷன் மூலயமா நீங்கள் இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாக மட்டும் அதிகாரத்தை கைப்பற்றிட முடியாது. அது ரொம்ப நாள் நிலைக்காது. மக்கள் அதிகாரம் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. அது கண்டினியூஸாக உங்களுக்கு எதிராக திரண்டினே இருக்குது. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் மக்களுக்கு எதிரான போக்கை வந்து மக்களுக்கு தெரியும், அது எப்படி முடிவு கட்டணும் அப்படின்றது. மக்கள் அதுக்கான பதிலடியை ரொம்ப சீக்கிரமாக கொடுப்பாங்க. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன், ஜார்க்கண்ட் எலெக்ஷன்லேயும் அது தெளிவாக தெரிய வந்துடும். அப்போ இந்த தேர்தலில் யார் வெல்ல போகிறா அப்படின்னு சொல்ல போகிறீங்க? மகாராஷ்டிராலையும் சரி, ஜார்க்கண்ட்லேயும் சரி, கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் கிளியர் மேண்டேட். இந்தியா கூட்டணி ஒரு ஹெட், கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிக்கவும் செய்வாங்க. மக்களுக்கான ஆட்சியை 2 இடத்துல. ஒருவேளை இந்த ஹரியானாவில் நடந்த ரிசல்ட் மாதிரி இதே மாதிரி ஒரு ரிசல்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு? இல்லை, நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எது பண்ணுவோம். எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், போலிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் மக்களுக்கான விஷயங்களை எடுத்து வைக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிசப்ஷன் தெளிவாக தெரியுது. ஹரியானாவில் பார்க்கும்போது கூட கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபுல்லாக காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாமே மக்கள் எல்லாமே காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஹரியானாலேயும். ஆனால் அதுதான் நீங்கள் அதிகாரத்தை மேனிப்புலேட் பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு புறவாசல் வழியாக நீங்கள் வரீங்க.
அது உங்களுக்கே அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. கண்டிப்பாக மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா பிளாக். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்து மிக நன்றி சார். நன்றி.